அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் 2 மாத காலத்தில் நமக்கு ஹஜ்ஜு பெருநாள் வர இருக்கு. ஹஜ்ஜு பெருநாள் நெருங்குகிறது என்று சொன்னால், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இறைச்சி பிரச்சனை, மாட்டு பிரச்சனை, வண்டியில் கொண்டு போக முடியல, ஒரு ஊசி போடுறதுக்கு கூட ஒருத்தனால மாட்டை இன்னைக்கு கொண்டு போக முடியல, பின்னாடியே வரான், வந்து அடிக்கிறான், கொள்றான், அந்த அளவுக்கு நிலைமை போய்கிட்டு இருக்கு. இப்போ பெருநாள் நெருங்குகிறது என்று சொன்னால் இன்னும் இது அதிகரிக்கும். ஏன்? ரமலானுக்கு முன்பாக ஒரு உத்தரவு போட்டாச்சு, ஒரு சட்டத்தை போட்டாச்சு, இறைச்சிக்காக மாடுகள் விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போட்டு ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நெருப்புல அள்ளி ஊத்தியாச்சு. அப்ப இன்னும் மிகப்பெரிய அளவிலே இந்த 2 மாத காலத்தில் என்னென்ன மாதிரியான வன்முறை சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த பதிவு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள், அது மத்தியாக இருக்கட்டும், மாநிலமாக இருக்கட்டும், அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கான பதிவு நிச்சயமாக தமிழகத்தையும் தாக்கும். தமிழகத்திலும் அந்த நோய் விஷம் பரவி கொண்டிருக்கிறது. ஐஐடி மாணவன் தாக்கப்பட்டான், சூரஜ். அவன் மாட்டிறைச்சி கலவரம், அந்த வன்முறைக்கு எதிராக நான் மாட்டிறைச்சி சாப்பிடுவேன் என்று சாப்பிட்டதற்காக அந்த மாணவனை கண்ணில் அடித்து பார்வை போகும் அளவிற்கு தாக்கினார்கள். தமிழகத்தில் நிறைய சம்பவங்கள் நடைபெற்று தான் கொண்டிருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி கூட பழனியில், திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 3 கன்றுக்குட்டிகளை நம்முடைய சகோதரர்கள், முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம் அல்லாத மக்கள், அவங்க கொண்டு போறாங்க, வண்டியில் கொண்டு போறாங்க. 100 பேர் வந்து மடக்கிறான். என்ன முடியாது என்று கேட்டால், வட மாநிலங்களில் எப்படி தடிகளை எடுத்து, இரும்பு தடிகளை எடுத்து, கற்களை கொண்டு தாக்குதல் சம்பவம் நடைபெறுகிறதோ, அது மாதிரியான சூழலில் அல்லாஹ் தமிழகத்தை வைக்கல. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இங்கு முஸ்லிம்கள், முஸ்லிம்களுடைய கொள்கை கோட்பாடுகளை பிற சமுதாய மக்கள், குறிப்பாக இந்து சமுதாய மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். நல்ல ஒரு அன்பும் நேசமும் தமிழகத்தில் இருக்கு. கை கோர்த்துடுறோம். கண்டனங்கள் அதிகமாக இருக்கு, அதனால வளர முடியல. நீங்க பாருங்க, ஒட்டுமொத்த இந்தியாவில் 29 மாநிலத்தில் இங்க மட்டும்தான் 1.5% பிஜேபிக்கு வாக்கு வங்கி. அல்லாஹ் இந்த மாநிலத்தை பாதுகாத்து தான் வச்சிருக்கிறான். ஆனாலும் நம்ப முடியாது. இப்ப இருக்கிற முதலமைச்சர் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் எதை நோக்கி பயணம் செய்கிறார்கள் என்பது பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படியே பிஜேபியுடைய நிழலாகத்தான் அவங்களுடைய ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு இருந்து கொண்டிருக்கிறது. அவங்க பாஜக ஜனாதிபதி வேட்பாளரை அறிவித்தால், ஓ நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்கள் ஆதரிக்கிறோம். அதுல 7 அணி இருக்கு, 7 அணியும் நாங்க ஆதரிக்கிறோம். நீங்க ஆதரிங்க, உங்களுடைய நடவடிக்கை எல்லாம் நாங்க கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்போ ஆளும் ஆட்சியாளரை பொறுத்து தான் அதிகாரிகளும் இருப்பாங்க. அப்ப ஹஜ்ஜு பெருநாளுக்காக மாடுகள், நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மாடுகள் டிரான்ஸ்போர்ட் ஆக வேண்டி இருக்கு. அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறோம், நீங்க இந்த பாஜக விசுவாசத்தை தமிழகத்திலே காட்டினீர்கள் என்று சொன்னால், நாங்கள் எங்களையும் எங்கள் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறோம். அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள். இந்த நாட்டினுடைய சட்டத்தை நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள், அமைதியை விரும்பக்கூடியவர்கள். முன்கூட்டியே நீங்க என்ன பண்ணிருங்க, இந்த இந்துத்துவா சக்திகள், வெறி பிடித்த சக்திகளை எல்லாம் கூப்பிட்டு எச்சரிக்கை செய்து விடுங்கள். கணக்கெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க போலீஸ். என்ன கணக்கெடுப்பு? யாரெல்லாம் முஸ்லீம்கள், முஸ்லீம் இயக்கங்கள், யாரெல்லாம் மாநில தலைவர், யாரெல்லாம் மாவட்ட நிர்வாகிகள், அந்த கணக்கெல்லாம் கொடுங்க. நாங்கள் உளவுத்துறையிலேருந்து எடுத்துட்டு இருக்கிறோம். எங்களை நீங்கள் கணக்கெடுக்கவே தேவையில்லை. எங்களால் இந்த நாட்டில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. வெளிப்படையாக எவன் வன்முறை செய்கிறானோ அவனை நீங்கள் விட்டு வைத்து விட்டு எங்கள் மீது தொடர்ந்து ஒரு பயங்கரவாத ஒரு முத்திரையை குத்தி கொண்டு ஓன் லிஸ்ட்டை கொடு, ஓன் லிஸ்ட்டை கொடு அப்படின்னு இயக்கங்களை எடுத்துட்டு இருக்கிறீங்க. முதல்ல அவன் லிஸ்ட்டை போய் எடுங்க. என்னென்ன பேரில் அவன் இன்னைக்கு தமிழகத்தில் செயல்பட்டு இருக்கிறான் எல்லா லிஸ்டையும் எடுங்க. கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணிருங்க. இந்த மாடு விவகாரத்தில் ஹஜ்ஜு பெருநாள் வருகின்ற பொழுது வாளை சுருட்டி வைத்துக்கொள் என்று நீங்கள் எச்சரிக்கை செஞ்சிருங்க. அப்படி இல்லை என்றால் அந்த வாளை நறுக்குவதற்கு இஸ்லாமிய சமூகமும் ஏனைய சமூகமும் தயார் என்கிற ஒரு எச்சரிக்கை நான் இங்கு பதிவு செய்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.